தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ். என்னங்க முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க. விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பல்ஸ் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். அம்மா ஹீரோயின் பேர் நம்ம ஹீரோயின் ஹர்ஷிகா ப்ளீஸ் வெல்கம். ரிஷிகா ப்ளீஸ் வெல்கம் ஆஃப்டர் த ஸ்டேஜ் ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல, என் சீட்டை அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்களாங்க, என்னங்க முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க. இந்த கூல் சுரேஷ் விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு, அதுதாங்க 2026. சரி சரி பரவாயில்லப்பா, 2 பெண்களுக்கு நடுவுலையாச்சும் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல, அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படித்தாப்பா எப்போ இடம் கிடைக்கும் அதில் போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2026 அதுக்கான பதில் வரும். சரி ராஜன் சார், நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் டென்னி சார், நீங்களும் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி. எங்கே பல தடவை அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்தார். அந்த படத்துக்கு நான் தான் ப்ரமோஷன் பண்ணேன். அதுக்கடுத்து அவர் ஒரு படம் ஒன்று டைரக்ஷன் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டவுடனே சாருக்கு நான் பல தடவை ஃபோன் அடித்தேன், ஒரு தடவை கூட எடுக்கலை. இருந்தாலும் அடுத்த படத்திற்கு நான் கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறேன், அவரோட படத்திற்கு என்னை பயன்படுத்தாட்டியும் அவரோட படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார். சரிங்களா? இது நான் சினிமா மீது நான் வைத்திருக்கிற லவ். இது படம் ஃபைல்ஸ், இது ஃபைல்ஸ்ன்னு தாங்க ஞாபகம் வருது. உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன். இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்காமல் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். ஏன்னா ஸ்டில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கண்ணா அப்படின்னு. நான் படிச்சுட்டு அதை நமக்கு இங்கிலீஷ் தான் அறகுறல, ஃபைல்ஸ்ன்னு படிச்சுட்டு என் கூட இருக்கவன்ட்ட வர காமிச்சா, இது என்னடா ஒழுங்கா, அப்போ அவனும் ஃபைல்ஸ்ன்னு படிச்சிட்டான். அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட். ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ மகேந்திரன் ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார். அப்போ ஏதோ ஃபைல்ஸ்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், ஸோ அதனால் ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல் அப்படின்னு நானே ஒரு கற்பனை. ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால, அப்போ ஏதோ இப்போ ஃபைல்ஸ்னால ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால அதனால் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஃபைல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அண்ணா அப்படி இல்லைண்ணே, அது பல்ஸ்ண்ணே, இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி போட்டிருப்பாங்கல்ல அதுதானே அப்படின்னாரு. ஸோ இப்படி நான் அரைகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள். ரொம்ப நன்றிங்க சார். எங்கே இருக்கார்? மிக்க நன்றி. தங்கச்சி அர்ச்சனா, அதாவது என்னை பற்றி நிறையா பேர் என்னப்பா ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ ஒன்று அப்படி பேசி தான் கமெண்ட்டில் அது எல்லாம் திட்டுவாங்க. ஆனால் தங்கச்சி அர்ச்சனாவுக்கு தெரியும். நானும் அர்ச்சனாவும் பிக் பாஸில் இருக்கும்போது 100 நாள் ஒன்றாவே இருந்தோம். இது சொல்லாமல் என்னன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். என்னை ஏதோ அப்படி இப்படின்னா பெண்களை அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த தங்கச்சிக்கு தெரியுங்க. அந்த தங்கச்சிக்கு பெண்களுக்கான அந்த வயிறு வலி வந்தப்போ அப்போ என்கிட்ட சொல்லும், என்ன சுடுதண்ணி வச்சு கொடுங்கண்ணே அப்படின்ட்டு. அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல, அப்போது என்ன ஒரு கூட பிறந்த அண்ணனா நினச்சி ஏன்னா பல பேர் என்னோட நடவடிக்கையை பார்த்து இவன் ஏதோ அப்படி போலப்பா இப்படி பண்ண போகிறேன். அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஒரே தட்டில் சாப்பிடாத குறை தான் அப்படி இருந்தான் பிக் பாஸில். இப்போ உள்ள பிக் பாஸ் அது வேறு. அப்படி இருந்தோங்க. அர்ச்சனா, நீ வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி. உன்னோட ஆசீர்வாதத்தில் உன்னோட ரசிகர்கள் சார்பாக கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓரளவுக்கு எழுதி வச்சதெல்லாம் படித்தாச்சு. சரி ஓகே, மிக்க நன்றி. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா தம்பி, கீழே இறங்குப்பா ப்ளீஸ். தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். நீ கீழே இறங்குனாதான்
ஃபைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயாக தருவேன், தயவு செஞ்சு கீழே இறங்க. மறுபடியும் பார்த்தீங்களா? எனிவே இன்னைக்கு நான் திட்டு வாங்குறது உறுதின்னு தான் நினைக்கிறேன். ஏடா கூடமாக எதுவும் போட்டு விட்டுறாதீங்கப்பா. நான் எப்போவுமே விஜய் சாரோட ரசிகர் தான், சரிங்களா? அப்படி போடாதீங்கப்பா, நீங்கள் எதனா ஒன்று போட்டு விட்டுறீங்க. இன்ன வரைக்கும் இந்த கூலுன்னு பேர் வர்றதுக்கு காரணம் விஜய் சார் தான். அது நிறையா பேருக்கு தெரியுமா இல்லைன்னு தெரில. துல்லாத மனம் துள்ளுலேருந்து இந்த டாலர் தான் போட்டிருக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய் சார் எதுனா ஒன்று பண்ணாக்க அதை வச்சு ஏதோ ஒன்று போடுறாங்க, ஒரு வருமானம் வருது அவங்களுக்கு. அது மட்டுமா, தொப்பி விற்கிறாங்க, விஜய் சாரோட கட்சி பேர் போட்டு துண்டு விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. அப்போது அவங்களுக்கெல்லாம் பயன் இருக்கிறப்போ இந்த கூல் சுரேஷ் விஜய் சாரோட ரசிகனாக இருக்கிற நான் பயனடையக்கூடாதா? விஜய் சார்னால இந்த பல்ஸ் தட்டு இந்த பல்ஸ் படத்துக்கு விஜய் சார்னால ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடாதா? சொல்லுங்க. ஏதோ ஒன்று எழுதுங்க சார், ஏதோ ஒன்று எழுதுங்க. நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு பேர் என்ன நவீன் சாரும் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்சால் தில் இருந்தாக்க பல்ஸ் படத்தோட இயக்குனர் மேலேயும் தயாரிப்பாளர் வந்திருக்காரா, அவர் மேலேயும் நீங்கள் எதனா ஒன்று பண்ணி பாருங்கள், பார்ப்போம். என்ன எதுவும் பண்ணாதீங்கப்பா, நான் அப்பாவி, சரிங்களா? உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி.